ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மத்ரா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப பழமையான ஃபோர்ட்டு, ஒமானோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பெரிய கார்னிக் ஒன்று பார்க்க போகிறோம். இருக்கு பாருங்க, இப்போவே நமக்கு வந்து ஒரு நல்ல வியூ இருக்கு. மத்ரா சிட்டியோட ஃபுல் வியூவு. இந்த ஃபோர்ட் வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த வாட்ச் டவர்ஸு ஃபுல்லாக அந்த மலையிலே அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மலையிலையும் அந்த இதில் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ட்ஸ் அந்த வாட்ச் டவர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வுட்டெல்லாம் இங்கே இருக்கிற வுட்டெல்லாம் பாருங்க. இந்த வுட் எல்லாமே நல்ல ஒரு இதுவாக இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக சரியான மழைங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு மழையில் நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அப்படியே பாருங்க. நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி வந்தாச்சு. மலையில அப்படியே ஃபுல்லாக இந்த ராக்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்க செமையா இருக்குங்க. மற்ற ஃபோர்ட்ல இருந்து அப்படியே பார்க்கலாம் பாருங்க. சூப்பராக இருக்கு இடம். இல்லை அப்படியே இந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. மேலே போனால் ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கு. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலனிக்கு இருக்கு பாருங்க. அந்த வியூ வந்து க்ரூஸ் ஷிப்போட இருக்கு. அந்த வியூ வந்து நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு வியூ பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்ல இருந்து அழகாக அந்த க்ரூஸ் ஷிப் தெரியுது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. இதுலேயும் போயிட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோக்கான ஒரு ஃப்ரேம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம்ஸு. ஸோ அப்படியே இந்த மழையில் நனைஞ்சிட்டு இடத்துல கொஞ்சம் சேர்லாம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் காஃபி வந்து குடிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இந்த வியூ பார்க்கறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு சேர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு, அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த மலையில் எப்படி பண்ணியிருக்காங்க வந்து அந்த ஃபோர்ட் இருக்கிற இந்த மலையில் நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் பாருங்கள். அந்த மலையோட பாறைகள்லாம் எப்படி வந்து இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அது மேலே இந்த ஃபோர்ட் வந்து அழகாக கட்டியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக சன்செட் பார்க்கலான்னு வந்தது, சன்னையே காணுங்க. இங்கே நல்ல மழை இருக்குது. அப்படியே நம்ம இப்போ திரும்பவும் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸு சென்டருக்கும் ஒரு நல்ல வியூ ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இந்த கார்னிக்கு. இந்த கார்னிக் எப்படி டேர்ன் ஆகி போகுது பாருங்கள். ஸோ நல்ல அந்த வியூவோட, அந்த மத்ரா ஹார்பரோட ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் ஒமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மத்ரா ஃபோர்ட்டு வந்து பாருங்கள். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3,300 அப்படின்னு ரியாலில் வருது, ஒமான் ரியாலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கேனன், அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கேனன் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் இருந்து இந்த வியூ பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ஷிப்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் ஹைலைட்டு இந்த க்ரூஸ் ஷிப்பு இதுதான், வேறு லெவலில். அப்புறம் இந்த இடத்துல இதுக்கான அந்த லிவர்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கேனனுக்கு. நல்லா இருக்குல்ல. நம்ம இன்னும் வரலங்க, இன்னும் மேலே போகணும். இங்கே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆக்சுவலாக கேனன் மாரி போலங்க அது. அதையும் போய் நம்ம மேலே போய் பார்ப்போம். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா
இது ஒமான் ஃப்ளாக் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போதாங்க சன் வந்திருக்கு மழை போய். அந்த குழந்தைங்க வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இதான் லாஸ்ட் இது வாட்டிருக்கு. சரி பார்ப்போம். ஆச்சு கைஸ், நம்ம வந்து உச்சிக்கு வந்துட்டோம். இந்த போட்டோட டாப்புக்கு வந்தாச்சு. வந்து பாருங்க, ஃபுல் மத்ரா சிட்டியே வேற லெவல்ல இருக்கு பாக்கிறதுக்கு. வேணும் பின்னாடி இந்த கார்னிங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ ஃபோர்ட்டோட உச்சிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. இப்போதான் வர மக்கள் வர்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க போல. கீழே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஆக்சுவலாக லீவுங்க, லீவ் டேஸ்ன்றதுனால ஃபுல்லாக எல்லாரும் இந்த வியூ பார்க்கறதுக்குனே வந்திருக்காங்க. அதுவும் ரெய்னி டைமில் வர்றதுன்னா ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே அவ்வளோவா மழையே பார்க்க முடியாது. அந்த டைமில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டைம் கிடச்சி நம்மளும் வந்து மத்ரா டவரை ரெயினோட வந்து பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. இப்படி இது பாருங்க. பசங்களாம் ரொம்ப விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க. எரிகாயில், சிலிண்டர்ஸ், அப்படி இப்படின்னு எதாவது எழுதியிருக்காங்க. பெரிய மிஷின் இருக்குங்க, ஃபயர் பண்றதுக்கு மிஷின் நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருக்காங்க. ஃபுல்லா இந்த வடிகட்டில் இருக்கிற அந்த இது நம்ம சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வுட்லயே பண்ணிருக்கிறாங்க. இன்னும் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் வந்து டைம் இருக்கு. இப்போ ஃபுல்லாக டூரிஸ்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதில் தான் எய்ம் பண்ணுவாங்களாட்டிருக்கு. எப்படின்னு பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்சிங்ல பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு இது வந்து ஈஸ்டர்ன் டவர் போலீங்க. போட்டிருக்காங்க, அரபிக்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு காயின் போடணும். பட் ஆனால் என்கிட்ட காயின்லாம் இல்லை, வெறும் நோட்டாக தான் இருக்கு.
இந்த ஹார்பர் சுற்றி அப்படியே சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் அப்பப்போ போயிட்டுருக்குதுங்க. இப்போன்னு பார்த்தா ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வியூ உண்மையிலே ஒத்துங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து சூப்பரான ஒரு வியூ. வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். கிளைமேட்டும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே இன்னும் மழை வர மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் ஒரு கஃபே ஒன்று வச்சுருக்காங்க ஃபோர்ட்டில், த ஃபோர்ட் கஃபே. அதாவது அட்டாக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்ட் வந்து மத்ரா ஃபோர்ட்டு லேண்ட்குள்ளே கட்டியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இது 1507 AD கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. 18th century பில்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்ரா ஃபோர்ட் வந்து மினிஸ்ட்ரியால் ரீஸ்டோர் பண்ணி 1980 அந்த டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணுறதுக்கு எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், பார்த்துட்டு கீழே இறங்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். இந்த கோரனேஷன் கிட்ட இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு ஒன்று தாங்க புரியல, ஆனால் இங்கே எவ்வளோ காற்று அடிக்குது. ஆனால் இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சுருக்குறாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தான் தெரியல. இது காற்று பாருங்க, ஃபேன் வச்சுக்கிறாங்க. இங்கே இவ்வளோ காற்று அடிக்கிறது. இந்த ஃபோர்ட்டில் ஃபேன் வச்சுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே இந்த கோரனேஷ் கிட்ட போக போகிறோம். கீழே இருந்து பார்த்துருவோம். டாப்பில் இருந்து பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கீழே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீழே வந்தாச்சுங்க. கீழே இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருந்த ஃபோர்ட்டை பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம மேலே இருந்த ஃபோர்ட்டு இதாங்க. எந்த ஹைட்டில் இருக்க பாருங்க கீழே இருந்து. நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க. நம்ம இங்கே இருந்து இவ்வளோ இப்போ நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு அம்மானோட பேட்டில் ஷிப் ஒன்று காட்டுறேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. ஒரு கிரே கலர். இதாங்க ஒமானோட பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து நம்ம இங்க போயாச்சுங்க. இந்த இடம் போயாச்சு. இது வரைக்கும் போனோம். நம்ம பார்க்குற இந்த கோர்னிஷ் வியூ இதாங்க. இதுதான் பார்த்துருப்போம். நம்ம மொத்தா ஷூக்கில் வந்துட்டோம். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஷாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கிடைக்காத ஐட்டமே இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜுவல்லரி ஷாப்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த துணி கடை போல.
他说要多少钱啊？No. No, Manmula or Athenius. இல்லை பாருங்க காம்பஸ்லாம் இருக்குங்க. அவ்வளோதாங்கன்னு நினைக்கிறேன். எண்டுக்கு வந்துட்டோம். அந்த ஈது டைம்லலாம் இந்த சைடில் வரவே முடியாது போலங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. வெகு ஃப்ரீயாக இருக்குது. மார்ச் டைமில் தான் ஈது வரும். ஈது டைமில் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த சைடில் ஃபுல்லும் வந்து டெக்ஸ்டைல்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, ஜுவல்லரிஸு அப்படின்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ மத்ரா சூக்கு வந்தால் எல்லா ஒமானோட ட்ரெடிஷ்னல் இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம். இதாங்க மத்ரா அந்த சூக்கோட என்ட்ரன்ஸு எப்படி இருக்குன்றாங்க. மத்ரா சூக்கை விட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பி போக போகிறோம். நம்ம வந்த இடத்துக்கு திரும்ப போக வேண்டியதான்.